தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அன்னமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்ற கந்தா முருகா குடமுழுக்கு விழாவையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டி வழங்க கேட்கலாம். மருதுபாண்டி, இந்த குடமுழுக்கு விழாவுக்காக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருச்செந்தூர்ல குவிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் பக்தர்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கு, என்ன விவரம்? இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ். சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா என்பது நாளை காலை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்து அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வர வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கோவிலை தரிசனம் செய்வதற்காக உரிய தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 6000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தற்காலிகமாக 19 இடங்களில் பார்க்கிங் மற்றும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் பல்வேறு வகையான வசதிகளை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோயிலானது சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு பணி தற்போது உண்மையாக முடிந்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது நம்மளோட பக்தர் வந்திருக்காரு, அவனை கேட்கலாம். சார் வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, ஏற்பாடுகள் எப்படி இருக்கா? செங்கல்பட்டு மாவட்டம் மரமலை நகர்ல இருந்து வரேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷமா வந்துருக்கிறேன் அந்த கோயிலுக்கு. 15 வருஷமா மேல இது நடக்குது. அந்த கோயில் கும்பாபிஷேகம் இது காண கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். இது நான் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நைட்டு கிளம்பணும். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இன்னும் சாமி எங்களால பார்க்க முடியல. கூட்டம் ரொம்ப நெரிசல ரொம்ப வேகமா வந்துன்னுக்குறாங்க. அதிகமா ஜனங்க வந்து சேர்ந்துக்கினே இருக்கிறாங்க. ஏற்பாடு எப்படி பண்ணிருக்காங்க? பார்க்கிங் வசதியா இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் எப்படி பண்ணிருக்காங்க? ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. தண்ணி அங்கங்க தண்ணி இங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. போறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம என்னோட பெண் பக்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேடம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எத்தனை வருஷமா வரீங்க, ஏற்பாடு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் ஒரு 20 வருஷமா வரோம். நல்லபடியா இருக்கு. கோயிலும் மக்களுங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க. தண்ணி, பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்கு. சாமி ஒன்றும் பார்க்க முடியல, நல்ல நெருக்கடியா இருக்கு. இன்னும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்களே கேட்டிருக்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். அதற்கு தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. மேலும் இந்த கடற்கரை ஓரங்களில் அந்த நீராடக்கூடிய நிகழ்விற்காக பல்வேறு ஏற்பாடுகள், ஏனென்றால் அதிக அளவு கூட்டம் வரும் காரணத்தால் அந்த பகுதியில் தடுப்புகள் என்பது இப்போதே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த தடுப்புகள் பகுதியை மட்டுமே பொதுமக்கள் நிற்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் தரப்பில் செய்திருக்கிறார்கள். மேலும் கடற்கரை ஓரங்களில் குளிக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு நலன் கருதி இதற்காக பிரத்யேக தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் அந்த கடலோர காவல்படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஏனும் அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கோவிலை சுற்றி பல்வேறு இடங்களில் அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்காலிக நிலக்குடை மற்றும் பந்தல்கள் என்பது அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பகுதி மக்களுக்காக சிறப்பு பேருந்து வசதி மற்றும் சிறப்பு ரயில் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சராசரியாக காலை முதலே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். சராசரியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆவதாக பொதுமக்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மதியம் 12 முறை மட்டுமே பக்தர்கள் அனுமதியாக அளிக்கப்படும். ஏனென்றால் அதற்கு பிறகு அந்த நாளைக்கான கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெறும் காரணத்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் அந்த சிறப்பு பூஜைகள், யாகங்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்று 12 முறை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன் காரணமாக அதிக அளவு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நாளை காலை சரியாக 6 மணிக்கு மேல் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்காக கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வர வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள் அப்படிங்கிற விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.